Today let's discuss about drill string safety valves. Drill string safety valve அப்படின்னா என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். Kellycock, Gray valve, FOSV, drop-in check valve, float valve இது எல்லாமே தான் drill stringோட சேஃப்டி வால்வ்ஸ். இப்போ இந்த வால்வில் ஃப்ளோட் வால்வ் மட்டும் நம்ம பிஹெச்ஓட ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருப்போம். மற்ற ட்ராப்-இன் செக் வால்வ், FOSV, Gray valve இதெல்லாம் கிக் வரும்போது நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். கெல்லிகாக்கில் எப்போவுமே பேக்கப்புக்கு ஒரு செகண்டரி வால்வ் வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆர்டரில் பாட்டம் ட்ரில் பிட்டில் இருந்து நம்ம கெல்லி வர என்னென்ன வால்வ்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட் வால்வ். இந்த ஃப்ளோட் வால்வ் தான் ட்ரில் பிட்டுக்கு நியரில் இருக்கக்கூடிய வால்வ். இந்த ஃப்ளோட் வால்வ் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னாக்கி ஃப்ளோட் சப்புக்கு உள்ளே வந்து இந்த ஃப்ளோட் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி கட்டிங் பீசஸை ட்ரில் ஸ்ட்ரிங்குள்ளே என்ட்ரியாக அலோவ் பண்ணாமல் பிளாக் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ஃபார்மேஷன் ஃப்ளூயிடையும் ட்ரில் ஸ்ட்ரிங்குள்ளே என்ட்ரி ஆகாமல் பிளாக் பண்ணுறதுக்கு தான் இதோட முக்கியமான பர்பஸ். ட்ரில் ஸ்ட்ரிங்கை ட்ரிப் அவுட் பண்ணும்போது வெட் கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஃப்ளோட் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளோட் வால்வில் ரெண்டு டைப் இருக்குது, ஜி டைப், எஃப் டைப். இதில் ஜி டைப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாப்பர் வால்வ், எஃப் டைப் அப்படிங்கிறது ஒரு பிளஞ்சர் டைப் வால்வ். இதுதான் இந்த ஜி டைப் அண்ட் எஃப் டைப் வால்வ். இதில் எஃப் டைப்ங்கிறது ஒரு பிளஞ்சர், கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கும். ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமாக அது வந்து க்ளோஸ் ஆகும். ஜி டைப்பில் அது வந்து ஒரு ஃப்ளாப்பர் டைப், மேலேருந்து லோடு வந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகும். ஸ்ப்ரிங் வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கோம். மட்டு இல்லைனாக்கி ஃப்ளூயிட்ஸ் எதுவும் கில் ஃப்ளூயிட்ஸ் எதுவும் பம்ப் பண்ணும்போது ட்ரில் ஸ்ட்ரிங் வழியாக மட்டும் இந்த ஃப்ளாப்பர் வந்து ஓப்பன் ஆகி ஃபார்மேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். மற்ற ஆல் டைம்லேயும் இது வந்து க்ளோசிங் பொசிஷனில் இருக்கும். இந்த வால்வ் வந்து ஒரு ஒன் வே வால்வ். ட்ரில் ஸ்ட்ரிங் உள்ளோடி அவுட்புட் மட்டும்தான் கொடுக்க முடியும், இன்டேக்கை வந்து எடுக்காது. டிசைனை பொறுத்து சிங்கிள் ஃப்ளோட், டூயல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இதில் ரெண்டாவது ட்ராப்-இன் செக் வால்வ். இந்த ட்ராப்-இன் செக் வால்வ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி நான் ரிட்டன் வால்வ். இந்த வால்வ் வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கி கிக் வருது அப்படின்னு சொல்லி ட்ரில்லர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே ட்ராப்-இன் செக் வால்வை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கி இந்த ட்ராப்-இன் செக் வால்வ் எடுத்து நம்ம ட்ரில் பைப்புக்குள்ளே வந்து ட்ராப் பண்ணுவோம். இந்த ட்ராப் பண்ணக்கூடிய ட்ராப்-இன் செக் வால்வ் வந்து கிராவிட்டி மூலமாக நேரே பிட்டை நோக்கி ட்ராவல் ஆகும். அப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் ஹெவி வெயிட் ட்ரில் பைப்புக்கு மேலே நம்ம வந்து ஜார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ஜாருக்கு மேலே வந்து ஒரு லேண்டிங் நிப்பிள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த லேண்டிங் நிப்பிளில் தான் ட்ராப்-இன் செக் வால்வ் வந்து இன்ஸ்டால் ஆகும். அந்த லேண்டிங் நிப்பிள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாக்கி நம்ம இந்த ட்ராப்-இன் செக் வால்வ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஐபிஓபி. இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி ஐபிஓபி ஃபெயிலியர் ஆச்சுனாக்கி தான் நம்ம இதை வந்து ட்ராப் பண்ணுவோம். அன்எக்ஸ்பெக்டடாக பேக் ஃப்ளோ இருந்துச்சுன்னா. இந்த ட்ராப்-இன் செக் வால்வ் வந்து ஒரு ஒன் வே வால்வ். இதுக்குள்ளே வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமாக இது வந்து கண்ட்ரோல் ஆகும். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தாக்கி இதை வந்து நம்ம டாப் டிரைவ் வழியாவோ இல்லைனாக்கி ட்ரில் பைப் வழியாவோ உள்ள இன்செர்ட் பண்ணோம். இது வந்து ட்ரில் பைப்போட ஐடியை வந்து சீல் பண்ணி செக் வால்வ் வந்து அதோட லொக்கேஷனில் வந்து சீட் ஆயிரும். இதை வந்து பேக் ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணாது. ஒரு டைரக்ஷனில், அதாவது டாப்பில் இருந்து மட் எதுவும் பம்ப் பண்ணால் அதை டவுன்வர்டு மட்டுமே புஷ் பண்ணும், பாட்டமில் இருந்து மேலே வந்து யூஸ் பண்ணாது. இது வந்து ஒரு செக் வால்வ். இதான் இந்த ட்ராப்-இன் செக் வால்வோட பொசிஷன். இதில் கீழே பாட்டமில் வந்து ஒரு நோஸ், டாப்பில் வந்து லேட்ச். லேட்ச் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னாக்கி ஒயர்லைன் டீம் வந்து அதை ஹோல்டு பண்ணி ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு லேட்சிங் சிஸ்டம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் மூலமாக தான் அதை கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டப் வந்து ஸ்லீவ். ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு சீட்டிங் அசம்பிளி இருக்கும். இந்த சீட்டிங் அசம்பிளியை லாக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ் இருக்கும், ப்ளஸ் அதில் ஓரிங்ஸ், கீழே வந்து ஒரு பால்வில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் அசம்பிளி. இந்த சிம்பிள் செட்டப்பாக தெரியும், ஆனால் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏதாவது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனாலோ இல்லை கரெக்டாக சீட்டிங் ஆகலை அப்படின்னாலோ இந்த வால்வ் வந்து ஒர்க் ஆகாது. ட்ரில் ஸ்ட்ரிங் வழியாக நம்ம மட்டை பம்ப் பண்ணும்போது லிக்விட் வந்து டாப் பொசிஷனில் இருந்து பாட்டமை நோக்கி வரும். அப்போது அந்த ப்ரெஷர் வந்து இந்த பாலை கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் போர்ட் வழியாக வெளியே அவுட்புட் ஆகிட்டே இருக்கும். அப்படி அவுட்புட் ஆகிறது திரும்ப பாட்டமில் இருக்கக்கூடிய ட்ரில் ஸ்ட்ரிங் வழியாக ட்ரில் பிட்டுக்கு கண்டினியூவாக மட் சப்ளை போயிட்டே இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய மட்டோட ப்ரெஷர் கம்மியாகும் போது இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனால் திரும்பியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பால் வந்து ரிட்ரீவ் ஆகி சீட் ஏரியாவில் சீட் ஆகி சீல் பண்ணிடும். இது வந்து ஒரு ஒன் வே செக் வால். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தா சர்ஃபேஸில் ரிக் ஃப்ளோரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதான் FOSV. இந்த FOSV எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி கிக் வருது அப்படின்னு சொல்லி ட்ரில்லர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே ஃப்ளோர்மேன் தான் இந்த FOSVயை இன்ஸ்டால் பண்ணுவாங்க.
இதை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வால்வ் வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த எஃப்ஓஎஸ்வியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தாக்கி, இந்த எஃப்ஓஎஸ்வியோட இன்னர் டயாவும் நம்ம ட்ரில் பைப்போட டயாவும் சேம் சைஸில் இருக்கும். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு பிரைமரி ட்ரில் ஸ்ட்ரிங் சேஃப்டி வால்வ். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கி, கிக் வந்ததுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ட்ரில் ஸ்ட்ரிங்குள்ளே என்ட்ரி ஆகி ட்ரில் ஸ்ட்ரிங் வழியாக ரிக் ஃப்ளோரில் ஸ்பில் ஆகிட்டு இருக்க டைமில் தான் நம்ம இந்த ஃபுல் ஓப்பனிங் சேஃப்டி வால் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த எஃப்ஓஎஸ்வி வந்து ஒரு மேனுவல் வால், உள்ளே வந்து ஒரு பால் வால் தான் இது. இதை நம்ம ஒரு கீ யூஸ் பண்ணி மேனுவலாக ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணும்போது ஓப்பன் பொசிஷனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீ யூஸ் பண்ணி இதை க்ளோஸ் பொசிஷனுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இதோட லொக்கேஷன் வந்து ரிக் ஃப்ளோரில் ட்ரில் ஸ்ட்ரிங்க்கு மேலே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இது எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்னாக்கி, ட்ரில்லர் கன்சோல் பக்கத்தில் ட்ரில்லர் கேபினில் இல்லைனாக்கி ஆப்போசிட் இருக்கக்கூடிய டாக் ஹவுஸில் வந்து நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எப்பவும் ரெடியாக இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியான பொசிஷனில் இருக்கும். இதோட த்ரெட் சைஸும் ட்ரில் பைப்போட த்ரெட் சைஸும் சேம் சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடுவோம். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு பால் டைப். இதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இந்த வால்வ் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ண டைமில் ஃபுல் ஓப்பன் பொசிஷனில் வச்சுருப்போம் நம்ம. இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி, இதோட ஃபுல் போர் ஓப்பனிங், கம்மியான ப்ரெஷர் லாஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஷட் இன் டூரிங் கிக் சுச்சுவேஷன்ஸ். இதுதான் இந்த ஃபுல் ஓப்பனிங் சேஃப்டி வால். இந்த ஃபுல் ஓப்பனிங் சேஃப்டி வால் வந்து ஒரு 1 feet அந்த சைஸ் தான் இருக்கும். இதில் ஒரு பக்கம் பின் எண்ட், ஒரு பக்கம் பாக்ஸ் எண்ட் இருக்கும். உள்ள வந்து ஒரு பால் வால் இருக்கும். இந்த பால் வால் லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக பின்னாடி ஒரு கிரீசிங் போர்ட் இருக்கும். அது மூலமாக தான் இந்த பால் வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ணுவோம். இந்த பாலை சுற்றி சீல் பண்ணுறதுக்காக சீல் ஓரிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ரப்பர் ஓரிங்ஸ். இது மூலமாக தான் இந்த வால்வ் வந்து சீல் ஆகுது. இந்த வால்வை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கீ யூஸ் பண்ணுவோம். இது மூலமாக தான் இந்த வால்வ் வந்து நம்மளால் ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த வால்வை இன்ஸ்டால் பண்ணும்போது ஓப்பன் பொசிஷனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வால்வை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி க்ளோஸ் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். அடுத்தது கிரே வால். இந்த கிரே வால் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு வால். இந்த கிரே வால் வந்து ஒரு ஒன் வே செக் வால். இந்த கிரே வால்வை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி, ரிக் ஃப்ளோரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எஃப்ஓஎஸ்விக்கு மேலே, ஃபுல் ஓப்பனிங் சேஃப்டி வால்வுக்கு மேலே தான் நம்ம இந்த கிரே வால்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த கிரே வால்வை நம்ம எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி, கிக் வருது ஆனால் சர்க்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் ஃபுல் ஓப்பனிங் சேஃப்டி வால்வ் வந்து ஒரு சாதாரண பால் வால்வ் தான். அதை ஓப்பன் பண்ணால் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து திரும்பியும் கெல்லி ட்ரைவுக்குள்ளேயோ பைப் ஸ்ட்ரிங்குள்ளேயோ என்ட்ரி ஆகும். நம்மளால் அடுத்த வந்து இன்னொரு ட்ரில் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண முடியாது இது மேலே. அதனால தான் நம்ம இந்த கிரே வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த கிரே வால்வ் வந்து ஒரு ஒன் வே செக் வால்வ். இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் அசம்பிளி இருக்கும். இது மூலமாக நம்ம பேக் ஃப்ளோ வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எஃப்ஓஎஸ்வி ஃபிக்ஸ் பண்ணுவோம். எஃப்ஓஎஸ்வி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கிக்கை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிரே வால்வ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே அடுத்த ட்ரில் பைப் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த எஃப்ஓஎஸ்வி வால்வை ஓப்பன் பண்ணுவோம். அப்போ இந்த கிரே வால்வ் சப்போர்ட்டோட நம்மளால் மட்டை வந்து சர்க்குலேஷனுக்கு பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால நம்ம கண்டினியூஸ் சர்க்குலேஷன் மூலமாக நம்ம கிக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ப்ளோ அவுட்டில் இருந்து சேவ் பண்ணலாம். இதோட பர்பஸ் ஒன் வே செக் வால். இது வந்து அப்பர்டு ஃப்ளோவை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ட்ரில் ஸ்ட்ரிங்குக்குள்ளே மட்டை பம்ப் பண்ணதுக்கு அலோவ் பண்ணுது. இதோட லொக்கேஷன் வந்து ட்ரில் ஸ்ட்ரிங்க்கு மேலே, எஃப்ஓஎஸ்விக்கு மேலே வந்து நம்ம இந்த கிரே வால் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இதோட ஒர்க்கிங், இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடட் ஃப்ளாப்பர் வால். பம்பிங் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். டவுன்வேர்ட்லேருந்து கிக்கோ ப்ரெஷரோ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன். ரெண்டாவது, மேனுவல் கண்ட்ரோல் இதில் ஒன்றுமே கிடையாது. எஃப்ஓஎஸ்வி வந்து ஃபுல்லாக மேனுவலாக ஓப்பன் பண்ணணும். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வால், ஸ்ப்ரிங் லோடட். இது வந்து ஒரு செகண்டரி வெல் கண்ட்ரோல் பேரியராகவும் யூஸ் ஆகுது. இதுதான் கிரே வால். இந்த கிரே வாலில் வந்து 2 பீஸ் சேர்ந்தது தான் இந்த கிரே வால். கீழே இருக்கக்கூடியது வந்து லோயர் சப், மேலே இருக்கக்கூடியது வந்து அப்பர் சப். இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு டாட் சீல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து பிளஞ்சர் வந்து சீல் ஆகும். பிளஞ்சரில் மெட்டல் பிளஞ்சர் அது, ஆனால் அதில் ஓரிங் வந்து ரப்பர் ஓரிங். அந்த ஓரிங்ஸ் வந்து இந்த டாட் சீலுங்கிற இடத்துல படுறப்போ டைட்டடாக சீல் ஆகும். இது மூலமாக பிளாக் ஃப்ளோலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் வேலை செய்யுது. இந்த வால்வுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிலீஸ் கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அடுத்த ட்ரில் ஸ்ட்ரிங் இன்ஸ்டால் பண்ணி கண்டினியூவாக மட் சர்க்குலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே ரிக் ஃப்ளோரில் இருக்கக்கூடியதான் இந்த கெல்லி டிரைவ் இல்லைனா டிடிஎஸ் சிஸ்டம்.
இந்த கெல்லி டிடிஎஸ் ரெண்டுலையுமே லோயர் கெல்லி அப்பர் கெல்லி ரெண்டு சேஃப்டி வால்வ்ஸ் இருக்கும். கெல்லி டிரைவில் கெல்லின்னு சொல்லுவோம், டிடிஎஸில் ஐபிஓபின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுலையும் கெல்லி டிரைவில் உள்ள ரெண்டு வால்வுமே மேனுவலாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வால்வ். ஆனால் டிடிஎஸில் வந்து லோயர் கெல்லி வந்து லோயர் ஐபிஓபி வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணக்கூடியது. அப்பர் ஐபிஓபி வந்து ஹைட்ராலிக் மூலமாக ட்ரில்லர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.